இன்றைக்கி மாக்டெயில் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறதுனா டெண்டர் கோகோனட் ட்ரீட். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். துளசி கையளவு, இளநீர் ஒரு கப் அளவு, பைனாப்பிள் ஜூஸ் ஒரு கப் அளவு. செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. செய்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஓவராலாக செய்யணும்னு நான் சொல்கிறேன். இது ஒன்றுமே இல்லை. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பைனாப்பிள் ஜூஸ், இளநீர், அப்புறம் வந்து துளசி. இதெல்லாம் வீட்டிலே கிடைக்க வேண்டிய பொருட்கள். இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு எப்படி மாக்டெயில் செய்கிறது, அது கூட எது ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் தரும், இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆர்கானிக், அதாவது ஒரு ஹெல்த் பேசிஸில் தான் நம்ம இப்போ மாக்டெயில் நம்ம பண்ணுறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டர் இருக்கும். பிளெண்டர் எடுத்துங்க. இது எல்லாமே இந்த மாக்டெயில் எல்லாமே வந்து பிளெண்டர் ட்ரிங்க் தான் இப்போ பண்ண போகிறேன். இப்போது பிளெண்டர் எடுத்துங்க. அதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான ஐஸ், எவ்வளோ ஐஸ் வேணுமோ உங்கள் பாடி கண்டிஷன் ஏற்ற மாதிரி ஐஸ் போட்டுருங்க. இதில் வந்து பைனாப்பிள் ஜூஸ், தேவையான அளவு, கொஞ்சம் ஒரு 250 ml இளநீர் எடுத்து ஊற்றிக்கிங்க. பேசில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு துளசியோட ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த துளசி ஃப்ளேவர் தான் வரும். இது ஒரு சும்மா ஒரு கை அளவு எடுத்துங்க. இது ஒரு கை அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 இலை வரும் கையில். போட்டுருங்க. போட்டுட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியல் ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சின்ன உங்கள் வீட்டில் எதனா ஃபேன்சி கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் எடுத்துக்கங்க. இதோட கண்டென்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் நேச்சுரல் ட்ரிங்க்னு சொல்லலாம். இதில் நான் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணல, ஏதோ ஃப்ளேவரில் ஆட் பண்ணல. வெறும் பைனாப்பிள் ஜூஸ், டெண்டர் கோகோனட், அப்புறம் துளசி. இது வந்து சில பேருக்கு வந்து ஸ்வீட் நிறைய தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹனியை ஆட் பண்ணலாம். அப்படி இந்த வெயிலுக்கு வந்து உங்கள் பாடி ஹீட் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பனவெல்லம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அதாவது நம்ம கிளாஸில் ஊற்றலாம். இப்போது இதை பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் இட்ஸ் அ லைட் பேல் க்ரீன் கலர். டெண்டர் கோகோனட் ஃப்ளெஷி ஒரு கார்னிஷ் மாதிரி வச்சுடுங்க. கார்னிஷ் எதை வைக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். கார்னிஷ் வந்து நீங்கள் எதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஜூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜூஸோடைய எதனா ஃப்ரூட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பைனாப்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். நீங்கள் பைனாப்பிள் வைக்கலாம். இப்போ ஆரஞ்சு இருந்ததுன்னா ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எதனா ஒரு கார்னிஷ் வைக்கலாம். இது கூட மேலே வந்து சும்மா ஒரு பேசில் ஒரு ஸ்டெரஸ்டிக் வச்சுருங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. டெண்டர் கோகோனட் ட்ரீட் இஸ் ரெடி.